இமாம் யக்துபு ஃபகத் லஹு. அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, இமாம் சொல்லும்போது சொன்ன அறமாமையில் இருக்கக்கூடிய மனிதனை பார்த்து வாய்மொழி என்று சொன்னால் அவர்கள் சொந்தமாக கலந்து இருந்ததாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறி காட்டினார். போது சுருக்கமாக வாய்மொழி செய்து அனுப்பிவிட்டதற்கு எனக்கு உங்களுக்கு அல்லாஹ் சொன்னார், ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد التي لم يخلق مثلها في البلاد. صدق الله مولانا العليم. ما شاء الله لا حول ولا قوة إلا بالله. سبحانك لا علم لنا إلا ما علمتنا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பும் அருளும் என்றும் எங்கும் குறையாமை பொருள் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு சர்வலோகத்தின் புகழும் புகழ்ச்சி உரித்தாகட்டுமாக. சத்திய மார்க்கத்தை ஒரு அணுவேனும் மாறாமல் வாழ்ந்து காட்டிய சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் அண்ணலம் பெருமானார் முத்துநபி கண்மணி முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தார்கள் சஹாபா பெருமக்கள் தாபிஊன்கள் தாபியீன்கள் நல்லவர்கள் வலிமார்கள் சாலிஹீன்கள் பெற்றோர்கள் மனைவி மக்கள் உடன் பிறந்தவர்கள் உற்றார் உறவினர்கள் பூரா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்துணை பேர்கள் மீதிலும் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதிலும் இறைவனின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. ரப்பல் ஆலமீன் நமது வாழ்வில் எவைகளை செய்வதன் மூலம் நன்மை இருக்கிறது, சுவர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறானோ அவைகளை செய்து கொள்ளுமாறும், எவைகளை செய்வதன் மூலம் தண்டனை இருக்கிறது, நரகம் கிடைக்கும் என்று தடுத்திருக்கிறானோ அவைகளை தவிர்த்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அதன் பின் தாங்களுக்கும் வசியத்தரும் நல்கட்டளை பிறப்பிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், பேசுகிற வார்த்தைகளை நல்லதாகவும் கேட்பவைகளை பயனுள்ளதாகவும் ஆக்கிடுவாயாக. இன்றைய நாளையில் என்னென்ன பாக்கியங்கள் எல்லாம் நீ வைத்திருக்கிறாயோ அத்துணை பாக்கியங்களையும் அடைய வைத்து விடுவாயாக. ஆமீன். அன்புக்குரிய பெருமக்களே, அருமையானவர்களே, ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிற மிக பெரும் பாக்கியம் இந்த வாழ்க்கை.
இந்த வாழ்க்கையில் நாம் எத்தனையோ விடயங்களை கடந்து செல்கிறோம், எத்தனையோ விடயங்களை அடைந்து கொள்ளுகிறோம். அதனுடைய உச்சத்தை அடைய முயற்சி செய்கிற போது முடியாமல் தட்டு தடுமாறி எல்லோருடைய வாய்களிலும் வருகின்ற வார்த்தை எல்லாம் இருக்கிறது, நிம்மதிதான் இல்லை. அதுவும் இன்றைய கால சூழலை பார்க்கிற போது இந்த அவசர வாழ்க்கையில் நானும் நீங்களும் எல்லோரும் எது இருந்தாலும் கடைசியில் என்னுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை நிம்மதியே கிடையாது. எங்காவது இருந்தால் பெற்றுக் கொள்ளலாமே என்று தேடுகிற ஒரு நிலையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்திலே அமைதியான ஈடற்றமாக வாழ வேண்டிய இஸ்லாமியர்கள் கூட இன்றைக்கு நிம்மதியற்றவர்களாக மனோ வைத்திய துறைகளிலே அதிகமாக முஸ்லிம்களும் சிகிச்சை பெற்றுக் கொள்ளுகிற அளவுக்கு, தற்கொலைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிற அளவுக்கு நிம்மதியற்று போயிருக்கிறது என்றால் என்ன காரணம்? யாருமே மறுக்க முடியாது. நம்ம எல்லாரும் வீடுகளில், வாழ்க்கையில், எல்லா காரியங்களிலும் சொல்லுவது நிம்மதி. யாரிடத்தில் பேசுவதாக இருந்தாலும் எல்லாம் இருக்குதாங்க, ஆனா நிம்மதிதான் இல்லாமல் இருக்கிறது என்ற வார்த்தையை பிரயோகித்துக் கொண்டிருக்கிறோம், சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்? பெருமக்களே, அதற்கு காரணம் நமது எண்ணங்கள் தான், நாம் நினைப்பதுதான். அதில் இருக்குமா இதில் இருக்குமா என்று நிம்மதியை தேடிக் கொண்டிருக்கிறோம். சொல்லுவார்கள், நம்மில் சில பேர்கள் உடல் பலம், நிம்மதி எதில் இருக்கிறது? கொஞ்சம் சக்தி இருந்தால், பலமானவர்களை பார்க்கிற போது கொஞ்சம் பலமா இருந்தா அதில் நிம்மதி இருக்கும் என்று நினைக்கிறோம். அருமையானவர்களே, ரப்பு சொல்லுகிற போது அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் இரம ذات العماد التي لم يخلق مثلها في البلاد. உலகத்திலே இந்த ஆது சமூகத்தார்கள் இருக்கிறார்களே, அவர்களை போன்ற பலசாலிகளாக வேறு யாரையும் நாம் படைக்கல என்கிறார். அப்ப உலகத்தில் மிகவும் பலசாலிகளாக, சக்தி உள்ளவர்களாக அல்லாஹ் இந்த ஆதி சமூகத்தார்களை படைத்திருக்கிறார். இப்ப நம்மள சில பேர் நினைக்கிறோமா இல்லையா, கொஞ்சம் பலமா இருந்தா, ஆரோக்கியமாக இருந்தால் நிம்மதி இருக்குமோ என்று நினைக்கிறோம். அப்படி நிம்மதி இருந்திருந்தால் இந்த ஆதி சமூகத்தினர்கள் தான் நிம்மதியாக வாழ்ந்திருக்க வேண்டும். அவர்கள் நிம்மதியற்று தடுமாறுகிற போது, கஷ்டப்படுகிற போது அல்லாஹ் தஆலா ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி வைக்கிறார். அவர்கள் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார்கள், சீர்திருத்துகிறார்கள், ஆனா அவர்களுக்கு அந்த உடல் பலத்தில் தான் நிம்மதி இருக்கிறது என்று நினைத்தார்கள். ஆனா அது கிடையாது. கடைசியில அவர்களை அல்லாஹ் அழித்து ஒழிக்கிறார். பெருமக்களை நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம், உடல் பலத்தில் நாம் நினைப்பது போல நிம்மதி இருந்திருந்தால் அந்த ஆதி சமூகத்தினர்கள் நிம்மதியாக வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனா என்ன நடந்தது? அவர்கள் அழித்து ஒழிக்கப்பட்டார்கள். நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம், உடல் பலத்திலோ ஆரோக்கியத்திலோ நிம்மதி கிடையாது என்பதை விளங்கிக் கொள்கிறோம். இன்னும் சில பேர்கள் நம்மை நினைக்கிறார்கள், கொஞ்சம் அறிவு இருந்தா நிம்மதியா இருக்கலாம். இப்ப சில பேர்களை நாங்க பார்க்கிற நேரத்துல நம்ம கூட பேசிக் கொண்டிருப்போம், இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா, இன்னும் கொஞ்சம் நாங்க அறிவுடைய துறையில போயிருந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாமே, ஒரு பதவியை பெற்றுக் கொண்டு ஒரு தொப்பொண்டு அடித்துக்கொண்டு கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கலாம் என்று நினைக்கிறோமா இல்லையா? நம்மோடு படித்தவர்கள் சில பேர்கள் ஒரு இடத்துல ஒரு அந்தஸ்துல இருக்கிற போது நம்ம பேசுகிற நேரத்துல பாருங்க, அவன் தான் இருக்கிறான், ஆனா அவன் என்ன பாடுபடுறான்ங்கிறது நமக்கு தெரியாது. அதை பார்க்கிற நேரத்துல நாம் சொல்லுகிறோம், நாம இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா, சும்மா விட்டுட்டோமே, இன்னும் கொஞ்சம் அறிவிருந்தா, இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா நிம்மதியாக இருக்கலாமே என்று நினைக்கிறோம் மக்களே. அப்படி அந்த அறிவுல நிம்மதி இருந்திருந்தால் உலகத்தில் அதிக அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் சமூக கிளையார்கள். அந்த சமூக கிளையார்கள் நிம்மதியாக வாழ்ந்திருக்க வேண்டும். அந்த அறிவை வைத்து அவர்கள் தகவல்கிறார்கள், அப்படிப்பட்ட சின்ன பின்னமாகிறார்கள்.
ஏற்றுக்கொள்ளல, நிம்மதியற்று தடுமாறுகிறார்கள். சொன்னார்கள், சரி, உங்களுடைய ரப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அவருடைய அறிவால் யோசிக்கிறார்கள். கேட்டார்கள், இதோ தெரிகிற இந்த பெரிய மலை இருக்கிறதே, அந்த மலை பிளந்து ஒரு ஒட்டகம் வர வேண்டும். அந்த ஒட்டகம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அந்த ஒட்டகம் வந்து குட்டியிட வேண்டும். அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு மக்களே, நாமும் சிந்தித்து பார்க்கிறோம். நம்ம அறிவால ஒரு மலை பிளந்து மலை வெடித்து ஒட்டகம் வருமாங்க? வராது. அந்த சமூகத்தில் அவர்கள் யோசிக்கிறார்கள். அந்த அறிவை படித்திருந்தால் அந்த அறிவை வைத்து யோசிக்கிறார்கள். இதோ தெரிகிறே இந்த பாறை, இந்த பெரும் மலை வெடித்து உடைத்து அதிலிருந்து ஒரு ஒட்டகம் வர வேண்டும். அந்த ஒட்டகம் வந்து குட்டியிட வேண்டும். அப்படி நடந்தால் ரப்பை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், ரப்பே, இப்படி இந்த மலை பிளந்து ஒரு ஒட்டகம் வந்தா ஏற்றுக்கொள்கிறார்களா? மனிதனை பற்றி ரப்புக்கு தெரியவில்லையா? இறைவன் கேட்க சொன்னான். சரி, அப்படி வந்தால் ரப்புக்கு முடியாத காரியம் ஒன்று இருக்க முடியுமா? சக்தி படைத்தவன் இல்லையா ரப்பு? ரப்பு கேட்க சொன்னார். சரி, அப்படி அந்த மழை பிளந்து ஒரு ஒட்டகம் வந்தால் ரப்பை ஏற்றுக்கொள்கிறார்களா? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். அல்லாஹ் கேட்க சொன்னா, இந்த மழை பிளந்து ஒட்டகம் வந்தால் ஏற்றுக்கொள்வார்களா? இவர்கள் அறிவால் யோசிக்கிறார்கள். வரட்டுமே வாங்குறார். அப்படி வந்தால், அப்படி செய்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்றார்கள். ரப்புக்கு முடியாத காரியம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த மலையை பிளந்து அதிலிருந்து ஒட்டகம் வந்து அது குட்டியிட்டது. அல்லாஹ் சொன்னான், அந்த வஹமூன் அல்லதீன ஜாபு ஸஹ்ர பில் மால், எந்த அளவுக்கு அறிவு படுத்திருந்தாங்க பாருங்க. இந்த சமூக கிளையார்கள் மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்துக் கொள்வார்கள். அந்த அளவுக்கு அறிவு. நம்ம கூட சில இன்ஜினியர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அறிவை வைத்துத்தான் இந்த கட்டிடங்களை கட்டுகிறார்கள். அதுபோல இந்த சமூக கிளையார்கள் எவ்வளவு அறிவென்றால் மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்துக் கொள்வார்களாம். அப்ப அந்த அறிவை வைத்துத்தான் கேட்டார்கள். ரப்பும் செய்து காட்டினான். அந்த மலை பிளந்து ஒரு ஒட்டகம் வந்தது. அது குட்டியும் விழுந்தது. அந்த ஒட்டகத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான், ஹாதிஹி நாக்கத்துல்லாஹ், ஹாதிஹி நாக்கத்துல்லாஹ், இதோ இருக்கிறதே இந்த ஒட்டகம் அல்லாஹ்வின் ஒட்டகம். அதை பத்திரமாக அட்டாச்சி, அதை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்றான். என்ன செய்தார்கள்? 2-3 நாட்கள் போகும் முன்னாடி அறுத்து போட்டாங்க. அந்த ஒட்டகத்தை அறுத்து விட்டார்கள் பெருமக்களே. அவர்களுடைய அறிவுல நிம்மதி இல்லை. தடுமாறினார்கள். அப்படி தடுமாறுகிற போது கடைசியில் என்ன நடந்தது? அல்லாஹ் தஆலா அழித்து ஒழிக்கிறான். பெருமக்களே, அறிவுல கொஞ்சம் படிச்சிருந்தா நிம்மதி இருக்கிறான் அப்படின்னு நாம நினைக்கிறோம் பெருமக்களே. அப்படி அறிவில் நிம்மதி இருந்திருந்தால் அல்லாஹ் தஆலா அதிக அறிவை கொடுத்தது இந்த சமூக கூட்டத்தினர்கள் நிம்மதியாக வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனா கடைசியில் என்ன நடந்தது? அவர்கள் அழித்து ஒழிக்கப்பட்டார்கள் என்றால் நாம் விளங்கிக் கொள்கிறோம், அறிவில் நிம்மதி கிடையாது. இன்னும் நம்மள சில பேர் நினைக்கிறோம் பெருமக்களே, ஒரு ஆட்சி அதிகாரம் இருந்தால், ஒரு பதவி இருந்தால், ஏதாவது ஒன்று கிடைச்சிட்டுனா, ஒரு ஜொப்பட்டு கிடைத்தால், ஒரு அந்தஸ்து கிடைத்தால் நிம்மதியாக இருக்கலாம். ஒரு தலைவர் பொறுப்பு நம்ம நினைக்கிற மனுஷன் தானே, நாம நினைக்கிறோம் இல்லையா? அந்த பதவி எனக்கு கிடைச்சிட்டுனா, அந்த ஆட்சி கிடைத்தால், அந்த பொறுப்பு கிடைத்தால் நிம்மதியாக இருக்கலாமே என்று நினைக்கிறோம் பெருமக்களே. உலகத்துல பெரும் கொண்ட ஆட்சி செய்தவன் குர்ஆனை தவிர வேறு யாரும் அல்ல. அந்த ரப்பத்துல்லாஹ் நாம் தான் உயர்ந்த கடவுள் என்ற அளவுக்கு அடக்கி ஆட்சி செய்த ஒரு ஆட்சியாளர் என்றால், பெரும் கொண்ட ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டவராக இருந்தால் அது ஃபிரௌன் தான். என்ன நடந்தது பெருமக்களே? பெருமக்களே, என்ன நடந்தது? ஒரு நாள் ஃபிரௌனிடத்துல ஒரு மலைக்கு மனித தோற்றத்தில் ஒரு அடிமையை கூட்டிக் கொண்டு வந்தார். கூட்டிக் கொண்டு வந்து சொன்னாராம், இந்த அடிமை தனது எஜமானுடைய பேச்சை கேட்கிறான் இல்ல, அப்ப என்ன செய்வது? அப்ப ஃபிரௌன் சொன்னாராம், தனது எஜமானுடைய பேச்சை கேட்கலன்னா அவனுக்கு கொடுக்கிற தண்டனை நைல் நதியில மூழ்கடிச்சு கொள்ள வேண்டும். அந்த மனித தோற்றத்தில் வந்த வழக்கு சொன்னாரா, நான் கொண்டு போய் மூழ்க
மூழ்கடிச்சா மக்கள் என்ன கொண்டு போட்டுவார்கள்? அந்த உத்தரவை நீ பெருங்கொண்ட அரசு அந்த உத்தரவை எழுதி கையொப்பமிட்டு தர மாட்டேன். அப்ப நான் சம்மந்தப்பட மாட்டேன், நீ சொன்னதாக சொல்லி கொடுப்பேன். ஃபிரௌன் செய்கிறான், அந்த உத்தரவை எழுதி கையொப்பமிட்டு கொடுக்கிறான். என்னது? தனது எஜமானுடைய பேச்சை கேட்காத அடிமைக்கு நைல் நதியில மூழ்கடிச்சு கொள்ள வேண்டும். அவர் இந்த ஃபிரௌன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற காலத்தில் அவருடைய நிலைமை தடுமாறி போகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விரட்டிக் கொண்டு போனாரா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை பின்தொடர்ந்த மக்களும் நைல் நதியில் அல்லாஹ்வை நம்பி இறங்கினார்கள், மறுபக்கம் காப்பாற்றப்பட்டார்கள். அதே போன்றுதான் ஃபிரௌன் இறங்குகிறான், அவருடைய ஆட்கள் இறங்குகிறார்கள். இறங்குகிற போது தண்ணீர் மூழ்கடிக்கிறது. ரப்பிடத்தில் கேட்டானா இந்த ஃபிரௌன், ரப்பே இது என்ன நியாயம்? உன்னை நம்பித்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார்கள், அவர்களை நீ காப்பாற்றினாய். உன்னை நம்பித்தானே நான் இறங்கினேன். அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான் பாருங்க, உன்னை நம்பித்தானே நான் இறங்கினேன் ரப்பே, என்னை மட்டும் மூழ்கடிக்கிறாயே, என்ன நியாயம்? என்ன நியாயம்? அவன் மறுக்கரையில அந்த மனித தோற்றத்தில் வந்த அந்த கடிதத்தை கையொப்பமிட்டு கொண்டு போனாரா இல்லையா? தனது எஜமானுடைய பேச்சை கேட்காதவனுக்கு கொடுக்கிற தண்டனை நைல் நதியில மூழ்கடிச்சு கொள்ள வேண்டும். அந்த வழக்கு மறுபக்கம் நின்று கொண்டு அந்த கடிதத்தை காட்டினாரா? ஃபிரௌன், இதோ பார், இதோ பார், நீ சொன்ன தண்டனை, நீ சொன்ன உத்தரவு என்னது? எஜமானுடைய பேச்சை கேட்காதவனுக்கு நைல் நதியில மூழ்கடிச்சு கொள்ள வேண்டும் என்று நீ சொன்ன உத்தரவு தான். எனவே உன்னை ரப்பு அல்லாஹ் அவருடைய பேச்சை நீ கேட்கல, நீ அடிமை, நீ பேச்சை கேட்கல. அப்ப நீ சொன்ன தண்டனை தான் உனக்கு தரப்படுகிறது, நைல் நதியில் மூழ்கடிக்கப்படுகிறது என்ற கருத்தை, அந்த கடிதத்தை அந்த வழக்கு காட்டினார். அப்ப பெருமக்களே, ஆட்சி அதிகாரத்தில் நிம்மதி இருந்திருந்தால் ஃபிரௌன் நிம்மதியாக வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த நீர்க்குள்ள மூழ்கடிச்சு கொல்லப்பட்டார். அது மட்டுமல்ல, இப்ராஹிம் இப்னு அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெருங்கொண்ட அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற ஒரு இளைஞர், ஒரு அரசராக இருக்கிறார். அவர் இளைஞராக ஆகுவதற்கு முன்னால் பெருங்கொண்ட அரசராக இருக்கிறார். எந்த அளவுக்கு அரசர் என்றால் மலர் படுக்கையில் தான் படுப்பார்களாம். பூக்களை தூவி மலர்களை தூவி அந்த படுக்கையில் தான் படுப்பார்களாம். ஒரு நாள் அந்த படுக்கையை சரி செய்கிற வேலைக்கார பெண்மணி மலர்களை தூவிக் கொண்டிருக்கிறார். அப்படி தூவிக் கொண்டிருக்கிற போது அவளுக்கு யோசனை வருகிறது, இவ்வளவு நாட்களாக நாம யாருக்கோ தயார் செய்து கொடுக்கிறோம், ஆனா இதுல அமர்ந்து பார்த்ததில்லை, உட்கார்ந்து பார்த்ததில்லை, எப்படி இருக்கிறது தெரியாது. அந்த பெண்மணி யோசிக்கிறார், அரசன் தான் இல்லையே, கொஞ்சம் அமர்ந்து பார்ப்போம். அந்த மலர் படுக்கையில அரசன் தூங்குகிற அந்த மலர் படுக்கையில கொஞ்சம் அமர்ந்து பார்க்கிறார். இதமா இருக்கிறது, இன்பமாக இருக்கிறது, கொஞ்சம் சாய்ந்து பார்க்கிறார், அப்படியே தூக்கம் போயிடுது. அரசன் வருகிறான் தனது அறைக்கு, அரசன் வருகிறான். எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க பெருமக்களே, தனது கண் முன்னால நினைச்சு பாருங்க இந்த காட்சியை. அரசன் வருகிறான் தனது அறைக்கு. தனது வேலைக்கார பெண்மணி தனது படுக்கையை சரி செய்கிற, மலர்களை தூவுகிற வேலைக்கார பெண்மணி அரசன் தூங்குகிற அந்த படுக்கையில் தூங்கிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு கோபம்! அப்ப இப்ராஹிம் இப்னு அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அரசராக இருக்கிற அந்த காலகட்டத்தில் தனது கையில் இருந்த சாட்டையால் அடிக்கிறார்கள். படுத்திருக்கிற அந்த பெண்மணிக்கு சாட்டையால் அடிக்கிறார்கள். அடித்தா அந்த அடியினுடைய வலியினால அழுது கொண்டுதானே எழுப்ப வேண்டும். இந்த பெண்மணி சிரித்துக் கொண்டே இருக்கிறார். இவருக்கு ஆச்சரியம். இப்ராஹிம் இப்னு அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஆச்சரியம். கேட்டார்கள், ஓ பெண்ணே, நான் அடித்தேன், வலிச்சதா இல்லையா? ஆமா வலித்தது. ஏன் சிரித்துக் கொண்டிருக்கிற? அழுது கொண்டுதான் எழுப்பியிருக்க வேண்டும். அந்த பெண்மணி சொன்னாவா, அரசரே, உங்களுக்காக வேண்டி மலர் படுக்கையை தயார் செய்வதுதான். இந்த மலர் படுக்கையில இன்று ஒரு நாள் இந்த நேரம் மட்டும் தூங்கியதற்காக எனக்குரிய தண்டனை இந்த சாட்டை அடியிருக்கிறார். இவ்வளவு நாட்கள் தூங்கிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ என்று யோசித்த எனக்கு சிரிப்பு வந்தது என்றார்கள். உலகத்தை யோசிக்கிறார்கள், ஆட்சி யோசிக்கிறார்கள், அதிகாரத்தை யோசிக்கிறார்கள், தூக்கி வீசுகிறார்கள். பதவியை, ஆட்சியை, அரசு தன்மையை தூக்கி வீசுகிறார்கள். இப்ராஹிம் இப்னு அதுகம் ரஹ்மத்துல்லாஹி
ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லுகிற அளவுக்கு இறைநேச செல்வராக மாறுகிறார். பெருமக்களை நினைச்சு பாருங்க, இந்த ஆட்சி அதிகாரத்துல பதவியில நிம்மதி இருந்திருந்தால் அவர்கள் தூக்கி வீசியிருக்க மாட்டார்கள், அதை எரிந்திருக்க மாட்டார்கள், அதிலே இருந்திருப்பார்கள். மாறாக வீசினார்கள். அல்லாஹ்வுடைய இறைநேச செல்வராக மாறினார்கள். அந்த பெருமக்களை நாங்கள் விலகிக் கொள்கிறோம். ஆட்சி அதிகாரத்தில் நிம்மதி கிடையாது. நம்மள இன்னும் சில பேர்கள் நினைப்பதுண்டு, நம்ம பழைய ஆட்கள் கூட சொல்லுவாங்க, சில பேர்கள் பாதையில் அப்படியே திரிந்து கொண்டிருப்பார்கள். தொழில் இருக்காது, ஒண்ணும் இருக்காது, அப்படியே திரிந்து கொண்டிருப்பாங்க. சொல்லுவாங்க, அவனுக்கு பிடிச்ச ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைங்க, திருமணத்தை முடிச்சு வைத்தா திருந்திருவான், நிம்மதியா இருப்பான். சொல்லுவதுண்டு பெருமக்களே. நம்மள சில பேர் நினைப்பாங்க, என்னது ஒரு திருமணத்தை முடிச்சுட்டோம்னா நிம்மதியா வாழ்ந்துடலாம். நம்ம நினைப்போம், கேட்டு பார்க்கிறோம், திருமணம் முடித்தவர்கள் நிறைய பேர் நினைக்கிறோம். திருமணம் முடித்த ஆண்களிடத்துல கேட்டா நிம்மதியாக இருக்கிறீர்கள் கேட்டா, எப்ப அவனுடைய கையை பிடித்தேனோ அன்னைக்கு நிம்மதி போச்சுக்கிறார். வீட்டுக்கே போக மாட்டேங்கிறார்கள். பாதையோரங்களிலே அந்த பிசாசோடு இருக்க முடியாது என்ற பேரு. அதே நேரம் மறுபக்கம் பெண்களிடத்துல கேட்டு பார்த்தா நிம்மதியாக வாழுறீங்களா கேட்டா அவ சொல்லுவா, எனது பெற்றோரிடத்துல எப்படி நான் வாழ்ந்தேன், இந்த மனுஷனை எப்ப பார்த்தேனோ அன்னைக்கு போச்சு நிம்மதின்றாங்க. அவர் பெருமக்களே, இன்றைக்கு திருமண வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம் எப்படி இருக்கிறது பெருமக்களே. முடித்த அடுத்த நாள் அல்லது ஒரு மாதம் 2 மாதம் அந்த காலி கோடிகள்ல ஒவ்வொரு தம்பதிகளும் போய் நிற்கிற அளவுக்கு இந்த திருமண வாழ்க்கை இன்றைக்கு கசந்து போய் இருக்கிறது. கசந்து போய் இருக்கிறது. இனிக்கவில்லை, திருமண வாழ்க்கை இன்பமில்லை, நிம்மதி இல்லை என்ற அளவுக்கு போயிருக்கிறது பெருமக்களே. இந்த திருமண வாழ்க்கை அல்லாஹ் சொல்றான், தஸ்குனு இலைஹா, நிம்மதி இருக்குது என்கிறார் ரப்பு. ஆனா நிம்மதியா இருக்கிறோமா? யாராவது இருக்கிறார்களா? வருகின்றவர்களிடத்துல யாராவது திருமணம் முடிக்க போறாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? திருமணம் முடிச்சவங்க, நான் விழுந்த புள்ளியா நீ விட போறான். இந்த கருத்தை தானே சொல்லிக் கொண்டிருக்கிறவர் மக்களே. அந்த திருமண வாழ்க்கை ஒரு சம்பவத்தை சொல்லுவார்கள். ஒரு மனிதன் காட்டு வழியாக போய் கொண்டிருந்தார். போகிற போது கொஞ்சம் களைப்பாக இருந்து அந்த ஓரமாக இருந்த கிணத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அப்படியே உட்கார்ந்து அவனுக்கு கொஞ்சம் களைப்பாக இருந்ததுனால தூக்க போகுது. அந்த தூக்கத்தில் கனவு காண்றான். என்ன கனவு? தனது மனைவியோட கட்டில படுத்திருக்கிறான். மனைவி சொல்லுகிறார், பிள்ளைக்கு நெருக்கமாக இருக்கிறது, கொஞ்சம் நவர்ந்து படுங்க. கொஞ்சம் நவர்ந்து படுக்கிறான். ஒரு மக்களை எங்க உட்கார்ந்து தூங்குறான்? கிணத்து கட்டல. மறுபடியும் மனைவி சொல்லுகிறார், விளக்கலையா, இன்னும் கொஞ்சம் நவர்ந்து படுங்க. இன்னும் கொஞ்சம் நவர்ந்து படுக்கிறான். மறுபடியும் கண்டிப்பாக சொல்லுகிறார், இன்னும் கொஞ்சம் நவர்ந்து படுங்க. மருமக்களே, இன்னும் கொஞ்சம் நவர்ந்து படுக்கிறான். கிணத்துக்குள்ள விழுகிறான். அவன் அந்த பக்கமாக வந்த எல்லோரும் என்ன செய்கிறார்கள்? அடித்து பிடித்து அவனை காப்பாற்றுகிறார்கள். காப்பாற்றி கேட்டார்கள், என்னப்பா நடந்தது? அந்த மனிதர் சொன்னாராம், இப்படித்தான் நான் ஒரு கனவு கண்டேன். திருமணம் ஒரு மனைவியோட தூங்கிட்டு இருந்தே இப்படி கனவு கண்டேன் அவளுக்கு சொன்னான். அந்த மக்கள் சொன்னார்களாம், இதுதானா பிரச்சனை? எங்களிடத்தில் சொன்னால் திருமணம் முடிச்சு தந்துருவோமே என்று சொன்னார்களா? அந்த மனிதர் சொன்னாரா, பெருமக்களே, கனவுலேயே இவ்வளவு அக்கக்கூறாக இருக்கிறது, நிஜத்தில் எனக்கு வேண்டாம் என்று ஓடிவிட்டார். நமது வாழ்க்கையில பெருமக்கள் எத்தனையோ பேர்கள் திருமணம் வேண்டாம் வேண்டாம், பெண்கள் என்றாலே கசந்து போயிருக்கிறது. ஆண்களை பெண்கள் சொல்லுகிறார்கள், இந்த கனவு எனக்கு வேண்டாம், ஆண்கள் வேண்டாம் என்று வெறுத்திருக்கிற எத்தனையோ மக்கள் நமக்கு மத்தியில் இருக்கிறார்கள். அப்ப நாம சில பேர் நினைக்கிறோமே, திருமணம் முடிச்சுட்டா நிம்மதியா இருக்கலாம். நிம்மதி கிடையாது மக்களே. அப்படி இருந்திருந்தால் திருமணம் முடிச்சிருக்கிற எல்லோரும் நிம்மதியாக வாழ வேண்டும். இஸ்லாத்தில் குறிப்பாக வாழ வேண்டும். அப்படி யாரும் வாழ்வது கிடையாது. நாம் விலகிக் கொள்ளுகிறோம். திருமண வாழ்க்கையிலும் நிம்மதி கிடையாது. நம்ம எல்லாரும், நானும் நீங்கள் பெருமக்களே, எல்லோரும் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், கொஞ்சம் பணம் இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம். இதில் யாரும் விதிவிலக்கல்ல, எல்லோரும் நினைக்கிறோம் இல்லையா? நமது மனதை கொண்டு கேளுங்க. மற்றவர்களை பார்க்கிற நேரத்தில் நமக்கு கொஞ்சம் பணம் இருந்தா, மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க. எல்லாரும் நினைக்கிறோம் இல்லையா? அப்படி செய்யலாம், அந்த வியாபாரத்தை செய்யலாம். எனக்கு தான் பணம் இல்லையே, இருந்திருந்தா அதை செய்வேனே, இதை செய்வேனே, நிம்மதியா இருப்பேன் நினைக்கிறோமா இல்லையா? பெருமக்களே,
பணம் இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைக்கிறோம். பெருமக்களே, பணத்தில் நிம்மதி இருந்திருந்தால் நிம்மதியாக யார் வாழ்ந்திருக்க வேண்டும்? காரூன் தான் வாழ்ந்திருக்க வேண்டும். ஏன்? உலகத்தில் அதிக பணம் கொடுக்கப்பட்டிருந்தவன் காரூன். சொல்லுவார்கள், இந்த காரூனுடைய பணத்தினுடைய பெறுமதி எவ்வளவு இருக்கும் தெரியுமா? அவனுடைய பணம் முத்துக்கள், மாணிக்கங்கள், மரகதங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொக்கிஷங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறைகளுடைய சாவிகளை சுமந்து வருவதற்கு 70 ஒட்டகம் வேண்டுமா? ஒரு ஒட்டகத்தில் எவ்வளவு பாரத்தை சுமந்தாங்களா? அந்த சாவிகளை கொண்டு வருவதற்கு 70 ஒட்டகங்கள் வேண்டும் என்றால் பெருமக்களே, அவருடைய சொத்து மதிப்பு எப்படி இருக்கும்? நிம்மதியாக வாழ்ந்தானா? நம்ம சில பணக்காரர்களை பார்க்கிற போது அவருடைய அந்த வெளி தோற்றம் நமக்கு நிம்மதி மாறி வளர்க்கும். அவருடைய வாழ்க்கைக்குள்ளால் போய் பார்க்கிற போதுதான் அஸ்தாஃபிருல்லாஹ், எல்லாம் பாதுகாக்க வேண்டும், எவ்வளவு கஷ்டப்படுவார்கள். அவர் பெருமக்களே, அந்த காரூன் நிம்மதியாக வாழ்ந்திருக்க வேண்டும். கடைசியில் நிம்மதியற்று போகிற போது ரப்பு சொல்லுகிறான், ஃபஹஸபுனா பிஹி வ பிதாரிஹி, அவனையும் பூமிக்குள்ளால் சுழி வாங்கினோம், அவருடைய வீட்டையும் சுழி வாங்கினோம், அவருடைய பணத்தையும் சுழி வாங்கினோம், அனைத்தையும் அழித்தோம் என்கிறார். நிம்மதியாக வாழலே பெருமக்களே. நமது வாழ்க்கையில கூட நாங்க பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ் கேட்பான். உலகத்துல எல்லாம் நம்ம எல்லோரும் அறிவாளிகள் பெருமக்களே. யோசிக்கிறோம், நமது வாழ்க்கை என்பது, உலக வாழ்க்கை என்பது அல்லாஹ் நிர்ணயித்தது நடந்தே ஆகும். அறிவு இருக்கிறதா இல்லையா? பணம் இருக்கிறதா இல்லையா? திருமணம் முடிச்சிருக்கிறோமா இல்லையா? எதுவாக இருக்கட்டும், நமது வாழ்க்கையில் அல்லாஹ் எங்களுக்கு எதை நிர்ணயித்திருக்கிறானோ அது நடந்து போகும், நடக்கும். அதை கடந்துதான் ஆக வேண்டும். ஆனால் பணத்துக்கும் பணம் இல்லாததற்கும், வாழ்க்கைக்கும் மனைவிக்கும் மனைவி இல்லாததற்கும், வாகனம் இருக்கு, பெருமக்கள் வாழ்க்கை சொல்லுவார்கள், வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். ஒரு மனிதன் நடக்க கால் இல்லாம ஒரு மனத்தனி வாரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறான். நடந்து போகிற மனிதனை அவன் பார்க்குகிற போது அவனுக்கு நினைக்கிறது, நடக்கிறதுக்கு எனக்கு கால் வேணுமே ஆசை. நடந்து போறவனுக்கு அவன் யோசிக்கிறான், சைக்கிள்ல போறவனை பார்த்து எனக்கு ஒரு சைக்கிள் வேணுமே ஆசை. சைக்கிள்ல போறவன் பைக்ல போறவனை பார்த்து எனக்கு ஒரு பைக் வேணுமே ஆசை. பைக்ல போறவன் கார்ல போறவனை பார்த்து எனக்கு கார் வேணுமே ஆசை. கார்ல போறவன் அந்த மரத்தடி வாரத்தில் நிம்மதியாக கால் இல்லாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறானே, அவனை பார்க்கிற போது அந்த தூக்கம் எனக்கு வேணுமே ஆசை. அவன் பெருமக்களே, எந்த புள்ளியில் ஆரம்பித்தோமோ அதே புள்ளிக்கு திரும்ப சுத்தி சுத்தி அப்படியே வந்து நிற்போங்க. இதான் வாழ்க்கை, உலக வாழ்க்கை. அவ ஒரு விஷயத்தை மனுஷன், நம்ம மனசை பாருங்க, ஏதாவது ஒன்று நமக்கு கிடைக்கணும்னு நினைப்போம். உதாரணத்துக்கு ஒரு போன் வாங்கணும்னு நினைப்போம். வாங்கின பிறகு இவ்வளவுதானா, இன்னொரு ஆசை. ஒரு வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைப்போம். வாங்கிய பிறகு அது சலிச்சு போயிடும். இவ்வளவுதானா, இன்னொன்று வேணும். உலகத்தில் சொல்லுவார்கள் இல்லையா, சக்சஸ், ஒரு செட்டில்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? ஒரு வீடு, ஒரு வாகனம், ஒரு தொழில், இப்படி அமைஞ்சிட்டா நான் சக்சஸ். சக்சஸ் கிடையாது மக்கள் உலகத்துல. ஏன்? இவன் ஒரு சின்ன கார் வச்சிருப்பான், சின்ன வீடு ஒன்று கட்டிருப்பான், சின்ன தொழில் ஒன்று இருக்கு. அதுக்கு மேல இருக்கிறவனை பார்க்கிற போது அவன் பெரிய கார் வச்சிருப்பான், பெரிய வீடு கட்டிருப்பான், பெரிய தொழில் இருப்பான். அதை பார்க்கிற நேரத்தில் இவன் சக்சஸ் இல்லை, அவன் சக்சஸ் ஆகும் இல்லை. அவனுக்கு மேல இருக்கிறவனை பார்க்கிற போது அவனும் இல்லை. இப்படி பார்க்க பார்க்க வருவாங்க. ஆசையும் அப்படித்தான். ஒன்றை ஒன்றை பார்க்கிற போது உலகத்தில் சக்சஸ் கிடையாது, கிடையாது. உலக வாழ்க்கையை வைத்து தான் சக்சஸ் எங்க தெரியுமா? மறுமையில. அப்ப பெருமக்கள், இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் சுருக்கமாக வழங்குகிறோம். நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதுல நிம்மதி இருக்கும், இதுல நிம்மதி இருக்கும். பெருமக்களே, ஒன்றிலே நிம்மதி இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். எதுல தெரியுமா நிம்மதி இருக்கிறது? அல்லாஹ்வுடைய நினைவில் தான் நிம்மதி இருக்கிறது. அப்ப பெருமக்களே, நாம் என்ன பிளவுட்டு இருக்கிறோம்? பணம் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், திருமணம் முடிச்சிருக்கலாம், முடிக்காம இருக்கலாம், நாம ஏழை இருக்கலாம், பணக்காரன் இருக்கலாம், வாகனம் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். இஸ்லாம்ங்கிறதுக்கு வீடு கட்டக்கூடாது, வாகனம் வாங்கக்கூடாது, நல்ல முறை உடுத்தக்கூடாது, எதுவும் தடை கிடையாது. உன்னிடத்தில் இருக்கிறதா நீ செய்து கொள், ஹலாலா செய்து கொள், பிரச்சனை அல்ல. ஆனா நிம்மதியற்று நாங்கள் வாழுகிறோம். அதுக்கு
காரணம் என்ன தெரியுமா? நமது திருமண வாழ்க்கையில் அல்லாஹ்வை பற்றிய நினைவு கிடையாது. நமது பணத்தில் அல்லாஹ்வுடைய நினைவில்லை, நமது வீட்டில் அல்லாஹ்வுடைய நினைவில்லை, நமது எல்லா காரியங்களிலும் மக்களே இந்த உலகத்தில் நாங்கள் செய்கிற வியாபாரமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நாம் நஷ்டமடைகிறோம், லாபம் இல்லை, எல்லா நிம்மதி இல்லை என்று அழைக்கிறோம் என்ற மக்களே, இதற்கு காரணம் அல்லாஹ்வுடைய நினைவு இல்லை. அப்ப என்ன நிம்மதி வேணும் என்றால் மக்களே, இன்றையிலிருந்து நீங்கள் செய்து பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ் அனுபவிக்கலாம். நமது எல்லா காரியங்களிலும் தூங்குகிறோம், பேசுகிறோம், நடக்கிறோம், எதை செய்கிறோம் பிரச்சனை இல்லை. ஆனா ஒன்றை மட்டும் மறந்துவிடக் கூடாது. எமது எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்வுடைய நினைவை வைப்போம், நினைவை எடுப்போம், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவோம். அல்ஹம்துலில்லாஹ் எமது வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் அந்த நினைவு வரும் என்பதை நினைக்க வேண்டும், அல்லாஹ்வை நம்ப வேண்டும். நேரம் போய்கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சு கொண்டேன். இதற்கு காரணம் இன்னொன்று வருவதே, அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லை. அல்லாஹ் கேட்பான், அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தஹு, என்னுடைய அடியானுக்கு நான் போதாதான்னு கேட்பான். ரப்பு கேட்பான், அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லை. பாருங்க, இந்த உலகத்துல வாழுகிற போது நாம இந்த வாகனம் ஓட்டக்கூடிய டிரைவர் மீது வைக்கிற நம்பிக்கை கூட அல்லாஹ் மீது இல்லை. ஏன்? இந்த வாகனம் ஓட்டுகிற போது நாம வாகனத்துல ஏறி அமர்ந்தா உடனே தூங்கிடுவோம். சில பேர் போக வேண்டிய இடத்தை தாண்டி போய் இறங்கின சரித்திரங்கள் இருக்கிறது இல்லையா? உலகத்தில் நாங்கள் பார்க்கிற போது வாகனம் எப்படி இருக்கிறது? ஒரு மனிதர் ஒரு வாகனத்தில் ஏறி உட்கார்ந்தார் பஸ்ல. அப்ப முன்னுக்கு உட்கார்ந்து பத்திரிகையை புரட்டுகிற போது அதுல போட்டிருக்குது, ஒரு வாகன விபத்துல முன்னால் இருந்தவர்கள் எல்லாம் இறந்து விட்டார். இவன் பார்க்கிறா என்ன வம்பா போச்சுன்னு ஆக பின்னுக்கு வந்து உட்கார்ந்தான் பஸ்ல. அடுத்த பக்கத்தை புரட்டி படிக்கிற போது அதுல போட்டிருக்குது, பின்னால் வந்த வாகனம் மோதி பின்னுக்கு இருந்தவர்கள் இறந்துட்டாங்க. இதையும் சரி வராதுன்னு பஸ்ல நடுவுல போய் உட்கார்ந்து இருக்கிறான். மறுபக்கத்தை புரட்டி படிக்கிற போது அதுல போட்டிருக்கிறாங்க, வாகனம் தடம் புரண்டு இருந்தவர்கள் எல்லோரும் இறந்து விட்டார்கள். இது சரி வராதுன்னு அந்த பஸ்ல இருந்து இறங்கி பாதை ஓரமாக நின்றிருக்கிறான். அடுத்த பக்கத்தை புரட்டி படிக்கிற போது அதுல போட்டிருக்குது, பாதை ஓரத்தில் நின்றவன் மீது வாகனம் மோதி இறந்து விட்டான். அப்ப மருமக்களே, இன்றைய வாகனம் ஓட்டக்கூடியவர்கள் இப்படித்தான் இருக்கிறது. ஆனாலும் நாம ஏறி உட்கார்ந்துட்டா தூங்கிறோமா இல்லையா? யார நம்பிக்கை? ஓட்டக்கூடிய அந்த டிரைவர் ஓட்டுநர் நம்மை கொண்டு போய் சரியாக சேர்ப்பாருங்கிற நம்பிக்கை தானே. ஆனா இந்த நம்பிக்கை கூட நம்மை படைத்து பரிமாறித்துக் கொண்டிருக்கிற ரப்பின் மீது நம்பிக்கை இல்லை. ரப்பின் மீது நம்பிக்கை இல்லையே மருமக்களே, அவர் ரப்பை எப்படி தருவார்? சொல்லுவார்கள், இந்த பறவைகள் இருக்கிறதே, இந்த பறவைகள் அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை போட்டு வைக்க வேண்டும். எப்படி பறவை வைத்திருக்கிறது பாருங்க, காலையில் ஒவ்வொரு பறவைகளும் பறந்து போகிறது. சொல்லுவார்கள், எந்தோ ஹிமாசா, ஒவ்வொரு பறவைகளும் வெறும் வயிற்றோட யாரை நம்பி பறந்து போகிறது மருமக்களே? அன்னை படைத்த ரப்பு தருவான் என்றுதானே. தருஹு பிகானா, அது திரும்பி வருகிற போது வயிறு நிரம்பியதாக வருகிறது என்றால் அந்த பறவைகள் ரப்பின் மீது எப்படி நம்பிக்கை வைத்திருக்கிறது மருமக்களே? அந்த நம்பிக்கை இறைவன் மீது நாங்கள் வைக்க வேண்டும். எனவே நமது எல்லா காரியங்களிலும் எல்லா விஷயங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை நினைப்போம், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை சம்பந்தப்படுத்துவோம், கொண்டு வருவோம். அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதியை நாம தேடி போத்தவல்ல, நம்மை தேடி நிம்மதி வரும் என்பதை புரிந்த மக்களாக நாங்கள் ஆகிவிடுவோமாக. ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, உனக்கு பொருத்தமானவர்களாக்கி வைப்பாயாக, உன்னுடைய நிலைமைகளை பின்பற்றி நடக்குகிற மக்களாக ஆக்கி வைப்பாயாக. இந்த நிலையை எங்களை கேவலப்படுத்தி விடாத ரஹ்மானே, இந்த உலகத்தில் மான மரியாதையோடு வாழ்ந்து உனக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மௌத்தாகிற நேரான பாக்கியத்தை தருவாயாக. இரக்கம் கொண்ட ரஹ்மானே யா அல்லாஹ், இங்கே இருக்கக்கூடிய நாங்கள் அத்துணை பேர்களும் எல்லா நிலைகளிலும் உனக்கு நல்ல முறையிலே நடக்கக்கூடிய மக்களாக ஆக்கி வைப்பாயாக. எங்களை கபூல் செய்து கொள்வாயாக, பொருந்திக் கொள்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي أرسل عباده الأخيار فحسن لهم الإنس والفخار ومعاني قلوبهم المتصفة والأخيار وحباهم بالعلم والسخاء من صائل الأقدار.
أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله الأطهار وأصحابه الأخيار أما بعد فأوصيكم عباد الله وإياي بنفسي أولا بتقوى الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا حافظوا على الصلاة والزكاة والصوم والحج عليكم بامتثال الفرائض والنوافل واجتناب المحارم والمكاره إن أحسن الكلام كلام ربنا ذي الجلال والإكرام وهو يقول فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بارك الله لنا ولكم وغفر لنا ورحمنا وإياكم والمسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي كان كنزا مخفيا فأحب أن يعرف فخلق الخليقة ووصف نفسه برحمتين رحمة امتنانية فاعلة منفجرة والأرض الرحمانية ورحمة وجودية أصلية الناصرة والأرض الرحيمية اللهم صل وسلم على مازن كنز الوجود وكبلة الواجد والموجود سيدنا محمد وعلى آله وأصحابه ذي العزة والجود أما بعد فيا أيها الناس أوصيكم عباد الله وإياي بنفسي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون فاعلموا عباد الله أن الله تعالى أمركم أمرا عظيما وبدأ بنفسه تعظيما وثنى بملائكة المسبحة بقدسه تكريما وكان جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما فأجيبوا عباد الله ناداكم وصلوا وسلموا على من به الله هداكم اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين اللهم ارض عن الخلفاء الراشدين المهديين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه أمير المؤمنين سيدنا عمر الفاروق رضي الله تعالى عنه أمير المؤمنين سيدنا عثمان غني رضي الله تعالى عنه أمير المؤمنين سيدنا علي الخير رضي الله تعالى عنه والباقي العشرة المبشرة ساداتنا سعيد وسعيد وطلحة وزبير وعامر وعبد الرحمن رضي الله تعالى عنهم وستنا بنت الرسول فاطمة الزهراء البتول رضي الله تعالى عنها وسبت الرسول سيد الشباب أهل الجنة سيدنا حسن والحسين رضي الله تعالى عنهما وعن عم رسول سيدنا حمزة وسيدنا عباس رضي الله تعالى عنهما وأنصار أصحاب رسول الله وأزواجه وأولاده وذرياته وأهل بيته وأحباء وأقرباء والأولياء والأصفياء والعلماء والشهداء والصالحين وعن التابعين لهم بإحسان إلى يوم الدين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار الصالحين وادخلنا الجنة يا رب العالمين اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين ودمر أعداء الدين وانصرنا على القوم الكافرين والحمد لله رب العالمين إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله العلي الجليل الجبار ويزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. استودع الصلاة رحمة الله إن قال ما تدعو إن شاء الله
فمن قرأ الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله. الله أكبر.
سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر سمع الله لمن حمده الله أكبر الله أكبر
لله رب العالمين حمدا يوافي نعمك مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله. اللهم صل على نورك سيدنا محمد وعلى به واولاده ووليه من شر كل جبار عنيد والشيطان المريد وعلى اله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اغفر لنا ما سلف من ذنوبنا وعصمنا فيما بقي من اعمالنا يا رب العالمين. اللهم ادفع عنا البلاء والوباء والكرب والورد والعلم برحمتك يا رب العالمين. ربنا اغفر لنا ولوالدينا ولاخواننا ولاهلنا ولاساتذتنا ولمشايخنا ولازواجنا ولاولادنا ولمشايخنا ولجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات ولمن